ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, இதோ இன்னொரு புதிய மாதத்திலே முதல் நாளிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலேயும் சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது அதிகாரம் 24வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என்னுடைய நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயர்ந்திருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தாவீதை கண்டுபிடித்து தாவீதுக்கான வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லி வருகிறார். அதில் சொல்லும் போதுதான் என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதே போல தாவீதினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். இந்த நல்ல மாதத்திலே, ஆசீர்வாதமான மாதத்திலே தாவீதினுடைய கொம்பு எப்படி உயர்ந்ததோ அதே போல நம்முடைய கொம்பையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். கொம்பு என்பது அது ஒரு பலத்தை குறிக்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான காரியத்தை குறிக்கிறது. தாவீதினுடைய ராஜ்யம் எப்படி ஸ்ட்ராங்கான ராஜ்யமாக இருந்ததோ அதே போல தாவீதினுடைய பலம் அவனுக்கு யுத்தத்திலே ஸ்ட்ராங்கா இருந்தது, பெலிஸ்தியனுக்கு முன்பாக ஸ்ட்ராங்கா இருந்தது. அவனுடைய ராஜ்யம் ஜனங்களுக்கு ஸ்ட்ராங்கான ராஜ்யமா இருந்தது, உறுதியான ராஜ்யமா இருந்தது. அதே போல நம்முடைய காரியத்தையும் ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த மாதத்திலே கொம்பை ஆண்டவர் உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய பலம் உயர்ந்திருக்க போகிறது. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, பிசினஸ்லே, நமக்குண்டான ஊழியங்களிலே, நம்முடைய ஆசீர்வாதங்களிலே கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய கொம்பு உயர்ந்திருக்க போகிறது, நம்முடைய பலம் உயர்ந்திருக்க போகிறது. அதாவது இந்த 3 மாதத்திலே கண்டதை விட இந்த 4வது மாதத்திலே நாம் காண்பது ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இதை காட்டிலும் வேறொரு புதிய ஆசீர்வாதத்தை, பரிமாணங்களை நாம் பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்கு தரப்போகிறார். சோர்ந்து போக வேண்டாம். ஒருவேளை இந்த வருடத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்தில் இந்த மாதத்தில் ஒருவேளை அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கொம்பு உயர்ந்து இருக்குமே. நம்முடைய கர்த்தர் நல்லவராய் இருக்கிறதுனாலே நமக்குண்டான ஆசீர்வாதத்தின் பலனையும் பலனையும் நாம் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாரே. நாளில் சோர்ந்து போகாமல் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே தாவீதினுடைய கொம்பை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தாவீதுடைய நாமத்தை அறிந்திருந்ததினாலே, தாவீதுடைய நாமத்தை உறுதியாய் பிடித்திருந்ததினாலே, தாவீதுடைய கொம்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காட்சியை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கொம்பு உயர்ந்திருக்கட்டும் சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. பெலிஸ்தியனுக்கு முன்பாக தாவீதுடைய கையை உயர்த்தின தேவன், ராஜாங்கங்களுக்கு முன்பாக தாவீதுடைய கையை உயர்த்தின தேவன், சவுலுக்கு முன்பாக தாவீதின் கையை உயர்த்தின தேவன் இந்த மாதத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எதிரிகள் வந்தாலும் சரி, ராஜாங்கமாய் எதிர்த்து வருகிற காரியம் இருந்தாலும் இவருடைய கை உயர்ந்திருக்கட்டும் சொல்லி ஜபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கொம்பு உயர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே உங்களுடைய கொம்பு இந்த மாதத்திலே உயர்ந்திருக்கும். God bless you. God bless you.